நம்ம தளபதி விஜயோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஹிந்தி போஸ்டரையுமே பார்த்தீங்கன்னா விட்டுருந்தாங்க ஜான் நேட்டா. சரி படம் பார்த்தோம்னா ஹிந்திலையும் ரிலீஸ் ஆக போகுது, பெரிய மல்டிப்ளெக்ஸஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் நானும் பார்த்தீங்கன்னா நினச்சேன். ஆனால் லேட்டராக செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அகைன் மல்டிப்ளெக்ஸஸ்லாம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியலன்னு. ஏன்னா இந்த படத்தோட ஓடிடி டீலை வாங்கின அமேசான் ப்ரைமே இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் நியூஸ் வருது. இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, தேட்டரிக்கெல்லாம் படம் வெறும் 3 வாரம் தான் ஓடலாம், அதுக்கப்புறம் 3 வாரத்தில் ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம் தான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸஸ்லாம் ரிலீஸ் ஆகுனா மினிமம் 8 வாரத்துக்கு ஓடிடியில் படம் வரக்கூடாது. இவங்க 4 வாரம் விடுறதே தப்பு. அதுவே இல்லாமல் 3 வாரத்திலே விடுறோன்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் பண்ண சொன்னால் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமா மட்டும் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்ல ஹை பட்ஜெட்டில் பெரிய பெரிய படம்லாம் எடுத்துடுறாங்க, எடுத்துகிட்டு ஹிந்தின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் மல்டிப்ளெக்ஸஸில் ரிலீஸ் பண்ணால் தான் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய எக்ஸ்ட்ரானரி படத்தை ரிலீஸ் பண்ணாலும் அதிகபட்சம் 30லேருந்து 35 கோடி தான் நார்மல் தேட்டர்ஸ்லேருந்து பார்த்தோம்னா வரும் ஹிந்தி சைடு. உதாரணத்துக்கு நம்ம தலை விஜய்க்கு ஒரு 2 படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன லியோ, ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு, பாசிட்டிவ் ரிவ்யூ தான். ஆனால் அந்த படத்தோட லைஃப் டைம் கலெக்ஷன் 35-40 கோடி தான் வந்துச்சு. இதுக்கு காரணம் அந்த படம் மல்டிப்ளெக்ஸஸ் ரிலீஸ் ஆகலை. பலருமே படம் பார்க்கலான்னு நினச்சாலும் படம் பார்த்தோம்னா தேட்டரில் இருக்காது. இல்லைனா இவங்க இப்போ பெட்டி படம் பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதாவது நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லாம் 4 வீக்ஸில் ஓடிடி வந்துடும், ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் 8 வீக்ஸ்க்கு அப்புறம் வரும். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ணலாம், அதுவும் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் இவங்கெல்லாம் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆகாத படத்துக்கெல்லாம் பாலிவுட்லேருந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஸ்டார் காஸ்டிங் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நார்த் இந்தியாவில் ரிலீஸ் பண்ண போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதுக்கு அங்கே இந்த ஆக்டர்ஸை கூட்டு வராங்கன்னு தெரியல. அதுக்கு சவுத்துலேருந்து இன்னொரு ஃபேமஸான ஆக்டரை கூட போட்டுக்கலாம். ஏன்னா இந்த ஜனநாயகன் படத்துலேயே பாபி டியோல் மாதிரி ஒரு ஹீரோ கூட்டிகிட்டு வந்து வில்லனாக போட்டிருக்காரு. அவர் அனிமலில் என்ன மாதிரியான சம்பவம் பண்ணான்னு தெரியும். ஸோ இந்த படம் நார்த் இந்தியாவிலே ரிலீஸ் ஆகலைன்னா அந்த கேரக்டருக்கு வேறு ஏதாவது ஃபேமஸான ஒரு சவுத் ஹீரோவே போட்டிருக்கலாமே வில்லனா, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அதுலேயும் நம்ம சவுத் இந்தியன் சினிமா அளவில் 300 கோடி 400 கோடி 500 கோடின்னு பட்ஜெட் போட்டு எடுத்து நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸை ரிலீஸ் பண்ணாத ஒரே இண்டஸ்ட்ரினா அது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஸோ இது எப்போ இவங்க மாறுவாங்கன்னு தெரியல. ஜெயிலர் 2லையாச்சும் பார்த்தோம்னா ரிலீஸ் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த படம் நார்த் இந்தியா மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகாததை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.